வெல்கம் டு யூசன் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இன்றைக்கி ப்ராஜெக்டோட டாபிக் பார்த்துட்டிங்கன்னா ட்ரெயின் கொலிஷன் அவாய்டிங் சிஸ்டம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த ப்ராஜெக்டோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்க டைமில் கூட நிறைய நமக்கு ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறது அந்த ப்ராஜெக்ட்டு. ஃபஸ்ட் நம்ம எங்கெல்லாம் ட்ரெயின் ஆக்சிடென்ட் ரீசெண்டாக நடந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் நம்ம எங்கே ரீசெண்டாக நடந்திருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 19th July 2026 யுனைடெட் கிங்டமில் ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ஸோ 2 ட்ரெயின் வந்து நேருக்கு நேர் வந்து மோதிக்கிட்டு இருந்திருக்கு. அண்ட் 2026லேயே நமக்கு ஏப்ரல் மந்தில் ரெண்டு ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ஸோ 23 April அண்ட் 27th April நமக்கு இந்தோனேஷியாலையும் டென்மார்க்லையும் நடந்திருக்கு. நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ஸோ அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலான்னு பார்க்குறது தான் இந்த ப்ராஜெக்டோட சொல்யூஷனை நம்ம அவுட்கமாக பார்க்குறோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம். ஸோ இதோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வந்து இதுதான். ஓகே, ஸோ இது 2 ட்ரெயின் வந்து மோதிக்கிறத நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ண போகிறோம். ஸோ அதான் இந்த ப்ராஜெக்டோட அல்டிமேட் எய்ம் அப்படின்றது. ஸோ வாங்க நம்ம ப்ராஜெக்டோட டெமோ பார்ப்போம். ஓகே, ஸோ நம்மளோட ப்ராஜெக்டில் நம்ம ட்ரெயின் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நம்ம வந்து ப்ளூடூத் கம்யூனிகேஷன் மூலயமா நம்ம கண்ட்ரோல் பண்ண போகிறோம். நம்ம வந்து ப்ளூடூத் கம்யூனிகேஷன் மூலியமாக தான் நம்ம இந்த ப்ராஜெக்ட் வந்து கண்ட்ரோல் பண்ண போகிறோம். அதாவது அந்த ட்ரெயினை, ஸோ அங்கே இருக்க ட்ரெயின் வந்து நம்மளோட மெயின் ட்ரெயின். ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு அப்டக்கல், ஒரு பஸ் வந்து நிற்கிது. ஸோ நமக்கு பார்த்துட்டிங்கன்னா நம்ம ட்ரெயினை வந்து நம்ம மொபைல் மூலயமா கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ஸோ மொபைல் வந்து உங்களுக்கு சைடில் டிஸ்பிளே ஆகும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்னென்ன கமெண்ட்ஸ் கொடுத்தா எப்படி வந்து உங்களுக்கு ட்ரெயினோட மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் எப்போ கேபிட்டல் F அப்படின்ற ஒரு கமெண்ட் வந்து மொபைல் மூலியமாக கொடுக்குறீங்களோ அப்போ வந்து உங்களுக்கு இந்த ட்ரெயின் வந்து ஃபார்வர்டில் மூவ்மெண்ட்ஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு இடையில தான் அப்டக்கல் வந்தது அப்படின்னா உங்களுக்கு ட்ரெயின் வந்து ஸ்டாப் பண்ணி கொடுத்துரும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இந்த சிஸ்டம் மூலயமா நம்ம வந்து ட்ரெயின் அண்ட் அப்டக்கல்ஸ் கொலிஷனை நம்மளால் ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த இடத்துல பஸ்ஸு தான் இருக்குன்ற நீடு இல்லை. இப்போ அனதர் ட்ரெயின் அதே ட்ராக் மாதிரி வருது அப்படின்னா நமக்கு அதுவுமே ஸ்டாப் பண்ணி கொடுத்துரும். எந்த அப்டக்கலாக இருந்தாலுமே நமக்கு ஸ்டாப் பண்ணி கொடுத்துரும். எக்ஸாம்பிளுக்கு நமக்கு கவுஸு, அனிமல்ஸு எது வந்து ட்ராக்கில் வந்தாலுமே நமக்கு ஸ்டாப் பண்ணி கொடுத்துரும். ஓகே, ஸோ கான்செப்ட் வந்து கொலிஷனை ப்ரிவென்ட் பண்ணுறதுனால ஸோ நமக்கு இதான் வந்து அல்டிமேட் மோட்டோ ஆஃப் த ப்ராஜெக்ட். ஸோ இப்போ வந்து டெமோ பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம ட்ரெயினை வந்து ஃபார்வர்ட் கண்டிஷனுக்கு கூட்டு போவோம். ஸோ இப்போ வந்து நம்ம கேபிட்டல் Fன்ற கமெண்ட் மூலிமா இப்போ ட்ரெயின் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரெயின் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. அண்ட் வந்து உங்களுக்கு பஸ்ஸர் சவுண்டும் வந்து இண்டிகேஷனில் கேட்டுட்ருக்கோன்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு மெசேஜஸ்மே வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு அப்டக்கல் டிடெக்ட், அதனால் ட்ரெயின் ஸ்டாப் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ நமக்கு வந்து இப்போ ஒரு டெமோ பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் என்ன நடந்துச்சு அப்படின்னா நமக்கு ட்ரெயினில் வந்து ஃபார்வர்ட் மூவ் பண்ணியிருப்போம். ஸோ இடையில ஒரு அப்டக்கல் வந்திருக்கும். ஸோ அது வந்து நமக்கு அப்டக்கல்ன்ற ட்ரெயின் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நமக்கு ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ நம்ம வந்து இப்போ ட்ரெயினை வந்து ஆக்சிடென்ட்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணிட்டோம். ஸோ இதான் வந்து கான்செப்ட்டு. இதில் வந்து உங்களுக்கு பஸ்ஸர் சவுண்ட் வந்து கேட்டிருக்கும் ஃபார் அப்டக்கல் டிடெக்டாக இருக்குன்ற ஒரு அலர்ட்னஸ்க்காக. அண்ட் மொபைலில் வந்து உங்களுக்கு மெசேஜஸ் வந்திருக்கும். ஸோ அந்த மெசேஜஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு பேசஞ்சர்ஸ்கிட்ட கூட நமக்கு சென்ட் பண்ணியிருக்க முடியும். ஸோ அவங்களுக்கு என்ன நடந்துச்சு தெரியாது இல்லையா. ஸோ அதனால தான். ஸோ இப்போ உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம எதுக்கும் இன்னொரு தடவை டெமோ பார்ப்போம். கொடுங்க. பாருங்க. ஓகே, ஸோ நம்ம இந்த ட்ரெயின் வந்து இப்போ எப்படி ஒர்க் ஆகுன்ற டெமோ மூலியம் பார்த்துருப்போம். இப்போ என்னென்ன காம்பனன்ட்ஸ் வந்து உள்ளே நம்ம இன்டீரியராக ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம இங்கே வந்து ஒரு பேட்டரி யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த பேட்டரி மூலமாக இந்த ட்ரெயின் ஆப்ரேட் ஆகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லெட் ஆசிட் பேட்டரி. அண்ட் இது வந்து 12 volts அண்ட் 1.3 amps கரண்ட் ரேட்டிங் அதில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து இங்கே கொடுத்துருக்கோம். இது வந்து கண்ட்ரோலிங்காக. நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு பவர் சப்ளை போர்டு இருக்கும். இந்த பவர் சப்ளை போர்டு எதுக்குன்னா பேட்டரியிலேருந்து ஒரு 12 voltage நமக்கு 5 voltage கன்வெர்ட் பண்ணி தரதுக்காக இந்த பவர் சப்ளை போர்டு யூஸ் பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா இந்த பவர் சப்ளை போர்டு எதுக்காக 5 voltage அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற சென்சார்ஸ், மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ்க்குலாம் 5 voltage தேவைப்படும். ஸோ அதனால் நமக்கு வந்து இந்த 7805 ஐசி வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ESP32 சொல்லிட்டு ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுறோம். இந்த கண்ட்ரோலர் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எதுக்காகனா இந்த இடத்துல வந்து பிரெயின் மாதிரி ஆக்ட் ஆகும். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு ஸோ இப்போ இதுக்கு வந்து ஒரு இன்புட் டிவைஸ் இருக்கும், அவுட்புட் டிவைஸ் இருக்கும். இங்கே யார் இன்புட் டிவைஸ்னு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ இங்கே நம்ம சென்சார் கனெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை வந்து அல்ட்ராசோனிக் சென்சார்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு டிரான்ஸ்மிட் அண்ட்
ரிசீவ் பண்ணும் அல்ட்ராசோனிக் சவுண்ட்ஸை, அதாவது வேவ்ஸை. ஸோ இது மூலிமா உங்களுக்கு டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ண முடியும். ஸோ எப்போ அந்த அப்டக்கல் வந்து ரொம்ப நியர்பையில் வருதோ நம்ம கோடிங் மூலிமா, ஸோ இப்போ ஒரு 30 சென்டிமீட்டருக்கு உள்ளே வந்தது அப்படின்னா நம்ம பஸரையும் அண்ட் வெஹிக்கிளையும் ஸ்டாப் பண்ணி கொடுத்துரும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு இன்புட் டிவைஸு. ஸோ இந்த இன்புட் டிவைஸ் வந்து கண்ட்ரோலோட இன்டர்ஃபேஸ் பண்ணியிருப்போம். இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மல் நம்ம டிஜிட்டல் இன்புட்ஸ் அண்ட் அவுட்புட் பின்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ இது இன்புட் சென்சார், இது வந்து மைக்ரோ கண்ட்ரோல் யூனிட், இதுதான் பிரெயின் மாதிரி ஆக்ட் ஆகும். இதான் டெசிஷனை வந்து மேக் பண்ணும். ஸ்டாப் பண்ணுறது, ஸ்டார்ட் பண்ணுறது, மொபைலில் கண்ட்ரோல் பண்ணுறது, இது எல்லாமே கண்ட்ரோலர் தான் வந்து டெசிஷன் மேக் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு ரெட் கலர் மாடல் யூஸ் பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மோட்டார் டிரைவ்னு சொல்லுவாங்க. இது எதுக்காகனா நம்ம இந்த ட்ரெயினை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கீழே வந்து ஒரு 10 RPM மோட்டார்ஸ் போட்டிருப்போம். ஸோ 10 RPM எதுக்குன்னா ட்ரெயின் ஸ்லோவாக மூவ்மெண்ட் ஆகணும் அப்படின்றதுனால நம்ம 10 RPM மோட்டார்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இது மூலிமா உங்களுக்கு ட்ரெயினுக்கு மூவ்மெண்ட் கிடச்சிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல பஸர் வந்து போட்டிருக்கோம். இந்த பெரிய மாடியூல் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து பஸர் மாடியூல். ஸோ இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு அலர்ட் வந்து கொடுக்கும். ஸோ அது வந்து இன்புட்டு, இது வந்து கண்ட்ரோல் பண்ணும். அண்ட் இதெல்லாம் வந்து அவுட்புட் டிவைசஸ். ஸோ இந்த மோட்டார் டிரைவர், இந்த பஸர்ஸ், இதெல்லாம் வந்து அவுட்புட் டிவைஸ். ஓகே, ஸோ இந்த ப்ராஜெக்ட் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.